இந்த டீலிமிட்டேஷன் என்னடா இது ரொம்ப பிரச்சனையா போயிட்டு இருக்கு, அது என்னதான் எனக்கு பிரச்சனை, எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிறைய பேருக்கு ஒரு கேள்வி எழலாம். ஏன் இன்னும் ஒரு சில கட்சிகளுக்கே வந்து பாத்தீங்கன்னா டீலிமிட்டேஷனா என்னன்னு சொல்லி தெரியாம இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ டீலிமிட்டேஷனா என்னன்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு உங்களுக்கு சிம்பிளா அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து டீலிமிட்டேஷன் என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க, டீலிமிட்டேஷனா என்ன, அதாவது மக்கள் தொகையை வச்சு நம்மளோட கான்ஸ்டிடியூவன்சி, அதாவது தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக்குறதும் கம்மியாக்குறதும் நடக்கும். இப்போ ஒரு எம்பி எலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து 39 சீட் இருக்கு. மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 535 சீட்ஸ் இருக்கு லோக்சபால. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகையை வச்சு நம்ம பிரிச்சாங்கன்னா மேபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதாவது எம்பி சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ ஒரு தொகுதியில் வந்து 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. இன்னொரு தொகுதியில் வந்து பாத்தீங்கன்னா 20 லட்சம் பேர் இருக்காங்க. அப்ப 10 லட்சம் பேருக்கு ஒரே எம்பி, 20 லட்சம் பேருக்கு ஒரே எம்பி அப்படின்றதான் இந்த டீலிமிட்டேஷனுடைய கான்செப்ட். அப்போ 20 லட்சம் பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 2 எம்பியா மாத்திடுவாங்க. அப்ப இது நல்லது தானடா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து என்கிட்ட கேட்கலாம். ஆனா இங்கதான் தமிழ்நாட்டுக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் சொல்லிட்டு நான் சொல்றேன் கேளுங்க. 1971ல இந்திரா காந்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த குடும்ப கட்டுப்பாடு பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் வைக்கணும்ன்றதுக்காக எல்லா ஸ்டேட்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தாங்க. இத சதர்ன் ஸ்டேட்ஸ், ஆனா தமிழ்நாடு, கேரளா போன்ற ஸ்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்க. ஆனா நார்த் இந்தியால இதை பெருசா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணல. அதனாலதான் பாப்புலேஷன் நார்த் இந்தியால அதிகமா இருக்கும், சவுத் இந்தியால கம்மியா இருக்கும். சோ இப்ப பாப்புலேஷனை வச்சுதான் நம்ம வந்து சீட்ஸ் வந்து அதிகமாக்குறதும் கம்மியாக்குறதும் அப்படி நடக்கும்னு இருந்துங்களா, நார்த் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா அதிகமான சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீலிமிட்டேஷனால கொண்டு வரப்படும். அப்போ இப்படி கொண்டு வரப்பட்டதுன்னா இப்போ ஒரு எம்பி எலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுங்க. இப்போ மெஜாரிட்டியான சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவுக்கு இருக்கும் பொழுது அவங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு எலெக்ட் ஆகப்படுறதும் சரி, ஒரு பில்ல வந்து அசம்பிளில பாஸ் பண்ணணும் சரி, மெஜாரிட்டி இருந்தா போதும். அப்ப அந்த மெஜாரிட்டி வெறும் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் மட்டுமே கொடுத்தாலுமே அந்த பில்ல அவங்களால பாஸ் பண்ண முடியும், ஒரு பிரைம் மினிஸ்டர் எலெக்ட் பண்ண முடியும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாடு அதை வந்து ரொம்ப எதிர்க்கிறாங்க. அதாவது இப்ப தமிழ்நாட்டுக்கு 39 சீட்ல இருந்து ஒரு 5-6 சீட் வந்து எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னா கூட, ஆனா இதே நார்த் இந்தியன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல அது 20-30 சீட்ஸ் அதிகமாக அதிக சான்சஸ் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கான்ஸ்டிடியூன்சி, அதாவது தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா கம்மியான மக்கள் தொகை இருந்ததுன்னா அந்த தொகுதியை வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு தொகுதி கூட சேர்த்துட்டு ஒரே கான்ஸ்டிடியூன்சியா மாத்திடுவாங்க, அதாவது ஒரே தொகுதியா மாத்திடுவாங்க. அப்போ சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகிறதுக்கான சான்சஸும் இங்க நிறைய இருக்கு. அதனாலதான் தமிழ்நாடு இந்த டீலிமிட்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் கடுமையா எதிர்க்கிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இந்த கமெண்ட் செக்ஷன்ல புரிஞ்சதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அப்படி உங்களுக்கு புரியலனா என்ன புரியல அப்படின்றது நீங்க வந்து சொல்லுங்க. நான் கமெண்ட் செக்ஷன்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நன்றி.